இன்றைக்கு பொது காலத்தின் 21ஆம் வாரம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 23 இறை வார்த்தைகள் 13 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விட்டீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியோ தெய்வமே, என்னை மன்னியோ தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். ஓ வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியோ தெய்வமே, என்னை மன்னியோ தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம்.
அதாவது மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைச்சிடுறீங்க. எப்படி தெரியுமா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். அதனால நீங்கள் சொல்கிறது சரியில்லைப்பா. எது சிறந்ததுன்னு சொல்கிறீங்க? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? இப்போ பலிபீடத்தின் மீது ஆணையிட்டா அதன் மீதும் அனைத்தின் மீதும், அந்த பலிபீடத்தின் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் என்ன செய்கிறாரு? அதன் மீதும் அதில் குடிகொண்டு இருக்கிற ஆண்டவர் மீது ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் என்ன? கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகிறாங்க. இதில் நம்ம எது சிறந்தது, எது நல்லது, எது கெட்டது நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவருடைய ஆணையிடுங்கிறதே முதல்ல தப்புப்பா. நம்ம எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்கிறோம்? அவர் மேலே ஆணை, இவர் மேலே ஆணை, என் மேலே ஆணை, சத்தியமானு ஆணையிடுகிறோம். இந்த ஆணையிடுதல் என்பதே ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். நம்ம மீது ஆணையிட நமக்கே உரிமை கிடையாது. ஆண்டவர் மீது ஆணையிட எப்படி நம்மளால் முடியும்? ஆணையிடுவது எடுத்ததுக்கெல்லாம் இப்போ நம்ம சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நம்ம சின்ன குழந்தைகள்கிட்ட கூட பாருங்களேன், நானாக எடுத்தேன், சத்தியமாக நான் எடுக்கலை அப்படிங்கிற வார்த்தை அந்த குழந்தைகள்கிட்ட கூட வருது. ஆக ஆணையிடுவது தவறு. ஆமாம். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு உடல் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நல்ல அது என்ன நோய், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஒரு முறையான ஒரு உடல் ரீதியான ஒரு செக்கப்பை நம்ம பண்ணிக்கணும், சிகிச்சையை பண்ணணும். மருந்து உட்கொண்டு குணம் பெற முடியும். ஆனால் நோயே என்னன்னு தெரியாமல் சத்தான சாப்பாடு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உடம்புல இங்கே உள்ளார இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு பிரயோஜனம் இங்கே தான் உடம்புக்குள்ளார. எங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை பார்த்து மயங்காத ஊதுகரப்பான் உள்ளாரம்பாங்க. அதான், அதாவது ஆளை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளார அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகள் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அந்த நோயை நம்ம கண்டறிந்து அதுக்கு தகுந்தமான கச்சின்னு என்ன பண்ணணும்? அந்த நோய்க்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும். அழகான பேண்டேஜ் போடுவதால் பயனில்லை. உள்ளார உங்களுக்கு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நல்லா ஒரு பேண்டேஜை போட்டோன்னா என்ன ஆகும்? உள்ளார அப்படியே அந்த புண்ணு சீல் பிடிச்சி மிகுந்த பெரிய ஒரு விளைவை கொண்டாந்துடும். அது மாதிரி தான் இப்போது நம்ம ஒரு உடம்புல புண்ணு இருக்குது, அழகான பேண்டேஜ் போடுவதால் பயனில்லை, புண்ணு சீலாகிடும். ஆகவே தகுந்த மருந்திட்டு துணிகளால் கட்டி குணம் பெற வேண்டும். அது மாதிரி தான் தகுந்த அறுவடை விளைச்சல் கிடைக்க வேண்டுமெனில் பயிரிடும் நிலம் பண்பட்டதாக இருக்கணும். ஆகவே ஆண்டவர் விரும்புவது உள்ளார்ந்த மனமாற்றம் தான், இந்த வெளி வேடம்லாம் இல்லை. உண்மையான மனமாற்றம் இல்லாமல் வானுயர் கோபுரம் கொடிமரம் கட்டுவதாலோ கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதாலோ பயனது. அகத்துள் உரையும் விரும்பும் ஆண்டவரை வரவேற்காமல் வெளி ஆடம்பரங்களில் தேடி அலையும் கூட்டமெல்லாம் திருந்தணும். ஆமாம், வருஷத்துக்கு கோயிலுக்கே வரமாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. செய்ய வேண்டியதுதான், ஆனால் தேவனுக்கு ஏற்புடைய காரியமாக செய்யணும். அடிக்கடி கோவிலுக்கு வரணும், கோவில் காரியங்களில் ஈடுபடணும். கோவில் இந்த இறைவனிடத்தில் நெஞ்சுருக மன்னிப்பு கேட்கணும், மனஸ்தாபப்படணும்.
திருப்பலி காணணும், நல்லதொரு பாவசிங்கத்தனம் செய்யணும். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்குள்ள கடமை. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தேரை இது பண்ணி இழுத்துட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழணுமே தவிர நம்ம பிந்தைய செயல்களில் நம்ம ரொம்ப ஈடுபடக்கூடாது. முதல்ல ஃபஸ்ட்டு என்ன? மனமாற்றம் இல்லை என்றால் அங்கு ஒன்றும் கிடையாது. ஆகவே ஃபஸ்ட்டு மனமாற்றம் அடைந்து நல்லதொரு பாவசிங்கத்தனம் செய்து திருப்பலி கண்டு திவ்ய நன்மை உட்கொண்டு தேவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக அவர் விரும்பக்கூடிய பாதையில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் மேலே சத்தியம், இவன் மேலே சத்தியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இல்லாதபடிக்கு நம் வாழ்வை ஆண்டவருக்கு பிரியமான வகையில், ஆண்டவருக்கு ஏற்புடைய வழியில் வாழ வரம் கேட்போம். ஆமென். பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க.